ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சா நீச்சம்தான், லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரா நீச்சம்தான். அந்த நீச்சத்தினால் ஏதோ ஒரு விளைவு இருக்கிறது. அது என்ன விளைவு? பாவக காரக ஆதிபத்திய பார்வைகள் அமைப்பில் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவான நீச்ச அமைப்புல நான் எப்படி சொல்றேன், நீச்சமானால் லக்னாதிபதி நீச்சமானால் உன்னுடைய வாழ்நாளின் பாதி பகுதியிலிருந்து உனக்கு வாழ்வுன்னுவேன். அதே பாபத்துவம் அடைஞ்சிருந்தா அது இது கிடையாது. நீச்சம் என்பது நீச்சம் தான். இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம். இந்த இடத்துல 40 வயதிற்கு பிறகுதான் அவர் ஓரளவுக்கு வாழ்க்கை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடைவார். முதல்ல அவர் நீச்சத்தை அடைஞ்சுதான் அப்புறம் பங்கத்தை அடைகிறார். லக்னாதிபதி ஆயுளை குறிக்கிறார். அப்ப லக்னாதிபதி நீச்சத்தை அடைஞ்சார், அப்புறம் பங்கத்தை அடைஞ்சிட்டார். இந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட 80 வயதுக்கு நிகரான, 80 வயதிற்கு உள்ளான, 80 வயதுக்கு தாண்டாத, 80 வயதிற்கு உள்ளான ஒரு வயதை கொடுக்கிறார். இந்த ஜாதகர் 40-45 வயசுல ஆக்சிடென்ட்ல செத்து போக மாட்டார். செவ்வாய் சனி திசை வருகின்ற வயதை பொறுத்தது. அப்ப இந்த இடத்துல 8ஆம் இடத்திற்கு பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலும், லக்னாதிபதி அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும், சனி திசையில செவ்வாய் புக்தியில ராகு அந்த இடத்துல விபத்து நடக்கும். ஆளு செத்து போகல.